இந்த லெசன்ல நம்ம ஃபைல் மெனுல பிரிண்ட் கமாண்ட பத்தி பார்க்க போறோம். இந்த பிரிண்ட் கமாண்ட் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டிசைன் பண்ண எதுவா இருந்தாலும் பிரிண்ட் எடுத்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. கண்ட்ரோல் P அதனுடைய ஷார்ட்கட் கிளிக் பண்றீங்க, பிரிண்ட் டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆயிரும். உங்களுடைய பிரிண்டரோட நேம் வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். அடுத்து காப்பீஸ், எவ்வளவு காப்பீஸ் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல் இங்க கொடுத்தலாம். பேஜஸ்ல பாத்தீங்கன்னா ஆல் பேஜஸ்னா அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற அத்தனை பேஜஸ் உங்களுக்கு பிரிண்ட் பண்ண முடியும். ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பேஜஸ் மட்டும் நீங்க இங்க கொடுத்துக்க முடியும். அடுத்து ஆல் பேஜஸா வேணுமா அல்லது ஈவன் பேஜா வேணுமா ஆட் பேஜஸா வேணுமா நீங்க சீக்வன்ஸ் ஏரியாவில கொடுத்துக்க முடியும். ஸ்ப்ரெட் பிரிண்ட் மாஸ்டர் வேணும். ஸ்ப்ரெட் நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க விசுவல் பாக்குறீங்களா, ரைட் ஹேண்ட் பேஜ் லெஃப்ட் ஹேண்ட் பேஜ் அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அது பிரிண்ட் மாஸ்டர் பேஜ்னா உங்களுக்கு மாஸ்டர் பேஜ்ல என்னென்ன இருக்கோ அதுவும் சேர்ந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும். அடுத்த ஆப்ஷன்ஸ்ல பிளாங்க் பேஜஸ் வச்சிருக்கீங்க நீங்க, எனக்கு அந்த பிளாங்க் பேஜ் பிரிண்ட் ஆகுனா பிரிண்ட் பிளாங்க் பேஜ் செக் பாக்ஸ் வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. மாதிரி நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸ், நான் விசிபிள் கைட்ஸ் அண்ட் பேஸ் லைன்ஸ் எல்லாம் வரணும்னா நீங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணி விட்டுக்க முடியும். அடுத்து செட்டப்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேப்பர் சைஸ், நமக்கு என்ன பேப்பர் சைஸ் நம்ம கொடுத்து பிரிண்ட் எடுக்கணுமோ A4 A3 நம்ம சம்திங் என்ன நம்ம யூஸ் பண்றோமோ லீகல் அதை நம்ம இங்க கொடுத்துக்கலாம். அடுத்து அதோட ஓரியன்டேஷன் டாலா வேணுமா வைடா வேணுமா அல்லது 180 திரும்பி வேணுமா 90 டிகிரி திரும்பி வேணுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம இங்க கொடுத்துக்க முடியும். அடுத்த ஆப்ஷன் ஸ்கேல், அதோட ஹைட் வித் வந்து 100%னா டாக்குமெண்டோட ஆக்சுவல் சைஸ் வரும். சப்போஸ் நீங்க வந்து டாக்குமெண்ட் பெருசா இருக்கு எனக்கு ஃபிட் பண்ணி எடுக்கணும்னா நீங்க இங்க பர்சன்டேஜ் ரேஷியோ கொடுத்துக்க முடியும். ஸ்கேல் டு ஃபிட்னா பர்ஃபெக்டா இப்ப வந்து A4 கொடுக்குறீங்கன்னா A3 டாக்குமெண்ட் இருந்தாலும் A4 எல்லாம் உங்களுக்கு ஃபிட் பண்ணி பிரிண்ட் எடுக்கும். பேஜ் பொசிஷன் அப்படின்றது என்னன்னா அங்க பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்குதுல. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார் லெஃப்ட் அண்ட் சென்டர் ஹரிசாண்டல், உங்களுக்கு ப்ரிவியூ இங்க மாறது தெரியும். அடுத்து சென்டர் வெர்டிகல், அடுத்து சென்டர் அந்த பேஜோட சென்டர்ல நமக்கு இருக்கும். அடுத்து நம்ம மார்க்ஸ் அண்ட் ப்ளீட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ல நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு என்னென்ன கிராப் ப்ளீட் மார்க் வேணுமா, ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க் வேணுமா, கலர் பார்ஸ் வேணுமா, பேஜோட இன்ஃபர்மேஷன் எந்த ஏரியாவில் அந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணிருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு இங்க நம்ம மார்க் ட்ரேட்ல சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ளீடு, அந்த ப்ளீடு வந்து நம்ம பேஜ் டாக்குமெண்ட் செட் பண்ணும்போது கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க எடுத்துரும். இன்க்ளூடிங் ஸ்லட்ஜ் ஏரியா வரணும்னா நீங்க ஸ்லட்ஜ் ஏரியா, ஸ்லட்ஜ் ஏரியானா என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அவுட்புட் என்னென்ன கலர் இங்க கொடுக்க போறோம், சப்போஸ் நீங்க பேண்டோன் யூஸ் பண்ணீங்க உங்களுக்கு இங்க டிஸ்பிளேல வரும். அடுத்து அட்வான்ஸ்ல போனீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கிற இமேஜ் வந்து எந்த அளவுக்கு நம்ம வரணும் அப்படின்னு நீங்க இங்க கொடுத்துக்கலாம். பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆயிடும். டாக்குமெண்ட்டை நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த பிரிண்ட் கமாண்ட்.